ஏன்னா அமெரிக்கா, ஈரான் அவங்க உறவ பொறுத்தவரை பல தசாப்தங்களாக பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தம், அது மீறப்பட்டது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஒப்பந்தத்த நம்ம வந்து ஒரு இறுதி முடிவா பார்க்க முடியாது. ஆனா, பதற்றத்த வந்து தற்காலிகமா குறைக்கிறதுக்கு ஒரு புதிய தொடக்கமா நிச்சயமா பார்க்கலாம். குறிப்பா வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல பதற்றம் குறைஞ்சாலே, கச்சா எண்ணெய் விலை வந்து குறையும். இந்த கண்ட்ரிகளுக்கெல்லாம் தான் தான் பெரியவன் அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அந்த இத அவங்க காமிச்சுக்காம இருந்தான்னா, அடுத்தவங்க காமிச்சுருவாங்க. இப்ப ஏன் அந்த வந்து இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஏன் இப்ப திடீர்னு பெருசாச்சுன்னா, அமெரிக்கா நுழைஞ்சது. வெனிசுலா போய் இத செய்யறத பல பேர் விரும்பல. ஏன்னா இங்கேயே அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்தது. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோடு சிவகுமார் சார் இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப வந்து ட்ரம்ப் வந்து ஈரானோட ஒரு அமைதி ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டு இருக்கிறதா கூறப்படுது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மத்திய கிழக்கு நாடுகள்ல அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்துமா? ஏன்னா ஒரு வருஷமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உலக பொருளாதாரமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் வந்து இதோடு முடிவு வருமா, இந்த கையெழுத்திட்டதுக்கு அப்புறமா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. இந்த ஒப்பந்தம் நிச்சயமா வந்து ஒரு பெரிய தூதரக அளவுல ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா, இதுவே வந்து மத்திய கிழக்குல வந்து ஒரு நிரந்தர அமைதிய உறுதி செய்யுமா அப்படின்னு கேட்டான்னா, இப்பவே அத பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா, அமெரிக்கா, ஈரான் அவங்க உறவ பொறுத்தவரை பல தசாப்தங்களாக பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தம், அது மீறப்பட்டது எல்லாமே நடந்திருக்கு. அதனால இந்த ஒப்பந்தத்த நம்ம வந்து ஒரு இறுதி முடிவா பார்க்க முடியாது. ஆனா, பதற்றத்த வந்து தற்காலிகமா குறைக்கிறதுக்கு ஒரு புதிய தொடக்கமா நிச்சயமா பார்க்கலாம். ஆனா ஓகே இந்த சார். இப்ப ஒப்பந்தம் வந்து மத்திய கிழக்குல அமைதியை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அத பார்த்தோன்னா குறுகிய காலத்துல ஆமா. இது வந்து ஒரு பெரிய அளவிலான போர் வெடிக்கிற அபாயத்த கணிசமா இப்ப குறைச்சிருச்சு. அமெரிக்காவும், ஈரானும் நேரடியா மோதல தவிர்த்து பேச்சுவார்த்தையில இறங்குறேன் அப்படிங்கிற வந்துட்டாங்கங்கிறது அது நமக்கு நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கலாம். அதுவே வந்து உலக நாடுகளுக்கு வந்து ஒரு நிச்சயமா ஒரு நிம்மதி. எல்லா பொருளாதாரமும், எல்லா உலகத்தோட நாடுகளோட பொருளாதாரமும் பாதிக்கப்பட்ட நிலையில, அந்த நிம்மதியே வந்து ஒரு நல்ல ஆரம்பம் தான் சொல்லணும். ஆனா, நீண்ட கால அமைதிங்கிறது அவங்க செஞ்சிருக்கிற அணு ஆயுத விவகாரம், பொருளாதார தடை, அப்புறம் அந்த ரீஜன்ல இருக்கிற ஒரு பாதுகாப்பு. இது 3த்தையும் வந்து அவங்க எப்படி கையாள போறாங்க, இந்த ஒப்பந்தம் எப்படி அத செயல்படுத்த போறது அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகே சார். இப்ப ஒரு ஒப்பந்தத்த போட்டாச்சு. இதை வந்து மீறுவது வந்து அமெரிக்கா அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அமெரிக்கா நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஒப்பந்தங்களை மீறுவதற்கான வேலைகள் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா மீறலாம், இல்ல ஈரான் கூட மீறலாம். இந்த 2 நாடுகளுமே இந்த ஒப்பந்தத்தை மீறுச்சு அப்படின்னா, நிலைமை இன்னுமே மோசமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது நல்ல கேள்வி. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் எப்பயுமே அவர் வந்து பீஸ் த்ரூ ஸ்ட்ரெங்த். அதாவது நான் வலிமையின் மூலம் தான் அமைதிய கொண்டு வருவாரு. "ஏய் நான் சொன்னா அமைதியா இரு." அப்படிங்கிற வந்து அவர் அப்புறம் அந்த மாரி ஒரு தலைவரா தான் இவ்வளோ நாளா காட்டிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து நன்மை அடையுங்கிறது அவருக்கு வந்து அதுல நம்பிக்கை. ஆனா இந்த ஒப்பந்தத்த அவர் வந்து முன்னெடுத்து செல்வார். ஏன்னா இந்த போர்ல வந்து அவருக்கு வந்து வெற்றியும், தோல்வியும் வந்து ஒரு ஒரு மாரி தீர்மானிக்க முடியாத நிலையில இருந்து, தோல்வி தான் அடைஞ்சு திரும்பிட்டோம் அப்படிங்கிறத விட, ஒப்பந்தத்த வெற்றிகரமா போட்டுவிட்டோம். அப்படிங்கிற ஒரு பேச்சோட திரும்பி வருது நல்லது. அவர் நேத்திக்கே சொல்லிட்டு இருக்காரு, உலகத்துல வேற யாராலும் சாதிக்க முடியாதத தான் சாதிச்சுட்டதா. என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் படி, அவர அமைதிப்படுத்தணும்னா, "ஆமா சார் நீங்க சந்திச்சீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு போறது ஒரு விதத்துக்கு நல்லது. ஆனா இதே சமயம் வந்து ஈரானையும் பார்க்கணும். அவங்க வந்து ஒப்பந்தத்த மீறலாம் அப்படிங்கிற சந்தேகம் அமெரிக்காவுக்கு வந்ததுன்னா, திருப்பியும் பொருளாதார தடை, பொலிட்டிக்கல் பிரஷர் எல்லாமே ஆரம்பிக்கும். அதே மாரி ஈரானும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பொருளாதார தடை தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. அத வந்து அவங்க வந்து தளர்த்தி, அவங்க வெளிநாடோட வர்த்தகத்த வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சு, அவங்க வந்து முடக்கி வச்சிருக்கிற நிதியெல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் ஆனாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். அவங்க 2 பக்கமும் வந்து தனக்கு பலன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சான்னா, ஒப்பந்தத்த மெயின்டெயின் பண்ணுவாங்க. அது நீடிக்கும். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து பலன் இல்ல அப்படின்னா, திருப்பி இதெல்லாம் தல தூக்கும். இந்த 2 நாடுகள் போர், இஸ்ரேலும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 3 நாடுகளுக்கு இடையில் நடந்த போர்ல அதிகமா பாதிக்கப்பட்டது இந்த 3 நாடுகளையும் தவிர்த்து பல உலக நாடுகள் பாதிக்கப்பட்டது. குறிப்பா நம்ம கூட இந்தியா கூட நிறைய பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் விலை வந்து அதிகமாயிருச்சு, கச்சா எண்ணெய் விலை. அதே மாதிரி தங்கம் விலையில கூட நிறைய மாறுபாடுகள் ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே இந்த உலக போர் தான் காரணம். உலக போர்ல இந்த 3 நாடுகளுக்கு இடையில் நடந்த இந்த போர் தான் காரணம்.
சோ அதுல வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி பாதையிலயோ இல்ல ஒரு பாசிட்டிவான வேலையோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து உலக பொருளாதாரத்துக்கு ரொம்ப சாதகமான ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா, குறிப்பா வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல பதற்றம் குறைஞ்சாலே, கச்சா எண்ணெய் விலை வந்து குறையும். அதாவது இப்ப வந்து ஒரு பேரல் இவ்வளவு டாலர் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்கல்ல, அந்த விலை குறையும். அந்த விலை குறைஞ்சான்னா, நம்ம உள்ளூர்ல வந்து பெட்ரோல் வந்து நமக்கு வந்து ஒரு சகாயமான விலையில தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். அப்புறம் கடல் போக்குவரத்து. அவங்க வந்து இப்ப இந்த ஹோர்முஸ் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கடல் போக்குவரத்து ஹோர்முஸ் வழியா வருதோ, அவங்க வந்து அதுக்கான இன்சூரன்ஸ் செலவு, அந்த செலவு குறையும். அது வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கைய வந்து அதிகரிக்கும். உலக வர்த்தகம் சீராகும். ஏன்னா அந்த ஹோர்முஸ் வழியா போன கப்பல், இனிமே அவங்களுடைய சரக்கு, அவங்க கொண்டு வர இந்த லாஜிஸ்டிக்ஸ்ம்பாங்களே, அது பல விதமான மூலப்பொருட்கள், கச்சா எண்ணெய தவிர்த்து. ஸோ இதெல்லாம் வந்து சீராகும். அதுவும் வந்து பொருளாதாரத்துக்கு நல்லது தான். ஸோ இந்தியா மாதிரியே எண்ணெய இறக்குமதி செய்ற நாடுகள். அது அது ஹோர்முஸ் வழியா நமக்கு ஈரான் எண்ணெய் தான் இல்ல, பல ரஷ்யா எண்ணெய் கூட அது வழியா தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப வந்து ஒரு ஒரு தடை இல்லாம கிடைக்கும் அப்படிங்கிறபோது நமக்கு வந்து ஒரு நல்லது தான் அது. அந்த கடல் பாதையோட பாதுகாப்பையும் அது தடை இல்லாம செய்யறதுக்கு தான் இந்த ஒப்பந்தம். ஸோ அந்த விதத்துல வந்து இந்த ஒப்பந்தம் வந்து செயல்பட்டான்னா, அது ரொம்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு சில மாதங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போகும் அப்படிங்கிறத நம்பலாம். ஸோ அபுதாபி, துபாய், கத்தார், குவைத் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா, அவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஈரான் வந்து அவங்கலாம் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கைக்கூலியா செயல்படுறாங்கன்னு போய் அவங்க மேலலாம் வந்து ட்ரோன் மூலமா நெறைய தாக்குதல் நடந்தது. ஸோ அதெல்லாம் குறையிறபோது அந்த இடத்துல பொருளாதாரமும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இப்ப அ இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது. சோ இந்த 3 நாடுகளும் நடந்த இந்த பிரச்சனையில அ இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய பாதிப்ப சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈரானுடைய முன்னாள் உச்ச தலைவர் அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. அதே மாரி அமெரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வலிமையான நாடு அப்படிங்கிறத இந்த தடவ வந்து நிரூபிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. சோ இந்த ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒவ்வொரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு சாதாரண மனிதர்களுக்கே ஒரு ஈகோ இருக்கும் பொழுது, இந்த மாரியான உலக நாடுகள், ஒரு மிக வலிமையாக இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். சோ அதன் வெளிப்பாடாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இந்த 3 நாட்களுக்கு மத்தியிலயும் இனி வரும் காலங்கள்ல? பிரச்சனை வந்து ஏற்படாது அப்படிங்கிறத யாருமே சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாரி இந்த கண்ட்ரிகளுக்கெல்லாம் தான் தான் பெரியவன் அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அந்த இத அவங்க காமிச்சுக்காம இருந்தான்னா, அடுத்தவங்க காமிச்சுருவாங்க. அதனால எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ! இவன் வந்து தன்னோட இந்த பெரியவனா காமிச்சுக்க முயற்சி பண்றானா? அப்படிங்கிறத பார்த்து திருப்பி அடிக்க வருவாங்க. அது வந்து இந்த உலகத்துல நடக்காம இருந்ததே இல்ல. எந்த எந்த போருமே முழுக்க முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். அதனால இம்மீடியட்டா இருக்கிறதுல வந்து இஸ்ரேல் வந்து தன்னை திருப்பியும் ஈரான் ஏதாவது அடிக்கிறதா? இஸ்ரேல் வந்து வேற யாராவது அவங்களுக்கு ஈரான் வந்து வேற ஏதாவது ஒரு குழுவுக்கு ஹெஸ்போலா மாரி அவங்களுக்கு ஆதரவு குடுத்து நம்மள அடிக்க வைக்கிறதா? அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். வேற ஏதாவது நடந்தா கூட இவங்க தான் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும், அந்த சந்தேக பார்வையும் கிளப்பி விடும். நாங்க பண்ணலன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க தான் பண்ணியிருக்கீங்கம்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிறு பிரச்சனையா தொடர்ந்துட்டு தான் இருக்கும். பட் உலகத்துல இருக்கிற மத்த நாடுகளும், மக்களும் என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க பொருளாதாரங்கள் தடைப்படக்கூடாது. இவங்க 2 பேரும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள சண்டை போட்டுனாங்கன்னா, அத அவங்களே தீர்த்துக்கணும். அதுல 3வது கண்ட்ரி இந்த அமெரிக்கா. இப்ப ஏன் இந்த வந்து இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஏன் இப்ப திடீர்னு பெருசாச்சுன்னா, அமெரிக்கா நுழைஞ்சது. அமெரிக்கா உள்ள வந்து, "நாங்க இந்த இடத்த எடுத்துக்க போறோம். நாங்க இத கண்ட்ரோல் பண்ண போறோம். இத நீ ஈரான் இதெல்லாம் பண்ணக்கூடாது." அப்படின்னு 3வது கண்ட்ரி நுழையிற போது தான் பிரச்சனை வருது. அந்த 3வது கண்ட்ரி நுழையாத வரைக்கும், இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் எப்பயுமே இந்த பிரச்சனையெல்லாம் தொடரும். அது அவங்களே தீர்த்துக்கிட்டான்னா, அது ஒரு வேற விதமா முடியும். இல்லாட்டி 3வது கண்ட்ரி வந்து, "அவங்க தான் நெகோஷியேட் பண்ண போறேன். நாங்க இத கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு பெரிய அண்ணன் மாரி ட்ரீட் பண்ண போறேன்னா, திருப்பி இது மாரி பிரச்சனை வரலாம்." ஆனா உடனே வராது. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு 6 மாசத்துக்காவது நம்ம வந்து நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஓகே சார். நீங்க இப்ப வந்து அமெரிக்காவுல இருந்து இந்த பேட்டி குடுத்துட்டு இருக்கீங்க. சோ அமெரிக்காவுல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா நெறைய பிரச்சனைகள்ல தலையிடுறாங்க. உக்ரைன், ரஷ்யா வார்ல வந்து அமெரிக்காவுடைய இந்த தலையீடு இருந்தது. நாங்க வந்து அதை வந்து பேசி முடிக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்ப இந்த போர்ல நேரடியாவே அ களமிறங்கிட்டாங்க. அதே மாரி வெனின்சுலால வந்து அந்த அதிபர வந்து கைது பண்ணுது. இப்படி உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் பிரச்சனைகள்லயும் அமெரிக்கா வந்து தலையிடுது.
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இதைதான் விரும்புறாங்களா, இல்ல அவங்களுக்கு வேற எதுவும் மாற்று கருத்து இருக்கா? மக்கள் எப்பயுமே வந்து ஒரு பிரிவோட தான் இருப்பாங்க. எல்லா மக்களும் ஒரே ஒரு கருத்தோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்த நாட்டிலயும். அதே மாதிரி தான் அமெரிக்காலயும். பெரும்பாலானோட கருத்து. ஆமா. பெரும்பாலான கருத்துக்கள் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். பெரும்பாலானோட கருத்து வந்து இந்த மாரி சண்டைகள்லாம் இதுக்கு மேல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான். நீங்க சொன்ன மாரி அவங்க வந்து வெனிசுலா போய் இத செய்யறத பல பேர் விரும்பல. ஏன்னா இங்கேயே அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்தது. ஏன்னா அந்த வெனிசுலாவோட அம் பிரசிடென்ட்ட இங்க கொண்டு வந்து நியூயார்க்ல வந்து நாங்க வந்து அவருக்கு வந்து அவர கோர்ட்ல புரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது வெளியில நெறைய எதிர்ப்பு வந்தது. நீங்க எப்படி இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்ட இங்க கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து ஒரு வரம்பு மீறிய செயல் அப்படிங்கிற அ ஒரு மக்களுடைய கருத்து ரொம்ப பலமா ஒலிச்சது. அதே போல தான் ஈரானுக்கு அவங்க போனபோது, நீங்க இப்ப எதுக்கு அனாவசியமா இந்த பகுதி உலகத்திலேருந்து அந்த பகுதிக்கு போய் எவ்வளவு செலவாகுது? ஏன்னா அந்த செலவு வந்து இங்க பொருளாதாரத்துல ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த சண்டையினால பல இடங்கள்ல வந்து இங்க கிடைக்கிற பெட்ரோல், கேசோலினோட விலை ஒரு 25லேருந்து 30% வரைக்கும் இன்கிரீஸ் ஆச்சு. இப்ப அது குறைய ஆரம்பிக்கும். 2வது ஸ்டாக். அது வந்து ரொம்பவும் குறைஞ்சு ஒரு மாரி ஒரு அம் கீழயும் மேலேயுமா போயிட்டு இருந்ததுல, இந்த சைன் போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி நேத்து வந்த உடனேயே, மக்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு, திருப்பியும் வந்து அதுல முதலீட்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக்லாம் நல்லா ஏறுது. ஏறுது. அது வந்து முன்னாடி இருந்த நிலைக்கு வந்தாலே அவங்க மக்களுக்கு ஒரு மாரி பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னா, அமெரிக்க பொருளாதாரம்ங்கிறது இவால்வ் ஆயிண்டே இருக்கும். இந்தியா மாரி ஒரு இடத்துல பணத்த தேக்கி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பணம் இருந்தாலே, அத இங்க முதலீடு செய்யலாமா? அங்க முதலீடு செய்யலாமா? இந்த பிசினஸ்ல போடலாமா? இத புதுசா ஆரம்பிக்கலாமா? அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதனால அவங்க வந்து முதலீட்ட அதிகமா செய்யறதுக்கான சூழ்நிலை வந்தான்னா, அத தான் விரும்புவாங்களே தவிர, போர அதிகமா விரும்புறதில்ல. ஆனா வந்து, அமெரிக்கா வந்து தான் யாருங்கிறத எப்பயுமே வந்து காமிச்சுட்டு இருக்கணும். அப்படிங்கிற ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப அமைதியா போச்சுன்னா என்ன என்ன நினைக்கிறாங்க இங்க மக்கள்? உடனே ரஷ்யா வந்து தான் ஒரு பெரிய கண்ட்ரின்னு காமிக்கும். அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல ட்ரம்பும் வந்து சும்மா இருக்கிற ஆள் இல்ல. அவர் ஏற்கனவே இப்ப அடுத்தது கியூபா மேல கண்ணு வச்சுட்டாரு. கியூபாவ போய் நாங்க ஏதாவது செய்யணும். கியூபா வந்து ரொம்பவும் ஒரு மோசமான நிலையில இருக்கு. அமெரிக்காக்கு பக்கத்துல இருக்கு. அத கையில எடுத்துக்கலாமா? அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அத பத்தி பேச்சும் குடுத்துட்டு இருக்காரு. அதனால அவர் நிக்க போறதில்ல. ஆனா ஈரான்ல நின்னுட்டு அவர் வேற எங்கேயாவது எதையோ ஒண்ணு ஆரம்பிப்பாரு. அதுதான் அவருடைய இயல்பு. அது செய்யாம அவரால இருக்க முடியாது. ஓகே சார். நெறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.